மாதம் 1.5 மாதம் ஆகுது. இந்த மார்கழி மாதம் முழுக்க இங்கேயே இருக்கலாம்னு நினைச்சிருந்தோம். நீங்க அங்க செம்பூர்ல வந்து சேவிக்கணும். நிறைய பேர் மனுஷா வரா, அங்க தினம் பாடுறா, ஒவ்வொருத்தரும் மனம் உருகி பாடுறா. நல்ல சொந்த பாட்டுகள்லாம் வந்து பாடுறா. ரொம்ப மனசுக்கு நான் ஆராதனை பண்ணிட்டு வந்தாலும் அந்த பாட்டை கேட்டே நான் திருவாள ஆராதனை பண்ணுவேன். காதுக்கு செவிக்கு பெருமாள் அவாடு கானம், கண்ணுக்கு பெருமாள் வேணும். இப்படி இருந்து ஆராதனை பண்ணிட்டு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இதுக்காக எனக்கு மேல் 3 நாள் தர்ம மாசம் கரெக்டா 6 காலத்துக்கெல்லாம் பெருமாள் அபிஷேகம். அப்புறம் 7 மணிக்கு வந்து ஆராதனை. அப்போ எல்லாரும் பாடுவா. கானப்பிள்ளை இந்த பெருமாளுக்கு போகத்து போல் போகும். ரங்கநாதன் நூல் கிடையாது. ரங்கநாதன் போகத்துக்காக பிறந்து வந்தோம் அது கூட கிடையாது. இங்க பெருமாளுக்கு எங்க போனாலும் அவெல்லாம் ஒரே ஊர்லயே இருக்கிறவா. எல்லா ஊர்லயும் சஞ்சாரம் பண்றோம். எல்லாரும் வந்து செய்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் தவிர. ஆனா இவங்க பார்த்து சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாரும் வரணும்னு சொல்றது வராத எத்தனையோ காரியங்கள். அவளும் எத்தனையோ காரியங்கள். இதே செம்பூர்ல ஒரு பிராமணம் இல்ல ஒரு கல்யாணம் காத்துன்னு சொன்னா தட்டடி போட மாட்டார். இங்க பெருமாள் செய்யணும்னு வரதில்லை. அவர் வந்தான்னு சொல்றாரு. நான் பார்த்தது இல்லை. வந்ததுன்னா நான் உண்மை இல்லை. பின்னாடி உட்காந்துருக்காரு. அவர் கை கட்டா உங்க காட்டுறாம இருக்கு. அவர் ஒரு நாள் கூட நான் பார்த்தது இல்லை. கொஞ்சம் குறைச்செல்லாம் இருக்கும். சமாஷம் பண்ணதுன்னா அவ ஆச்சாரத்தை பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் யாரும் இருக்குங்க சாப்பிடணும் இருக்குங்க. கண்ணார பெருமாள் தெரிவிக்கலாம் முடியும். அந்த பெருமாள் அச்சாவதாரமே எதுக்காக ஏற்பட்டிருக்கு. கண்களாக கண்ட பெருமாள் அபிஷேகம் போது நம்மளால செய்ய முடியாது. கருணாநிதி பெருமாளுக்கு அது ஒரு நாள் கிடைக்கும் நிச்சயமா. ஆனால் கொஞ்சம் நாளாகும். இங்கே தெரிந்திருக்கு எழுப்புத்தன் இருமாநிலம் முன்னின்று விழுந்த செங்கோலத்த பவளவாய் செந்தாமரை கண்ணன் நிலமான் பொங்க எழுப்புகள் வாயவாய் புலன்புள் வடிவு மனசுதாய் அங்கே மலர்கள் கைவாய் வழிபட்டோடு அருளிலே புலன்புள் வடிவு என் மனசுதாய். விஷயங்கள் இந்திரியங்களை கிரகிக்கிறதா, இந்திரியங்கள் விஷயத்தை கிரகிக்கிறதா புரியுதா? கண்ணு காது முகலாம் விஷயங்கள் இருக்கிறது போய் தெரியுதா இல்ல விஷயங்களை தெரிவிக்கிறதான்னு கேட்ட புலன்புள் வடிவு என் மனசுதாய். இந்திரியம் தான் பெருமாளுடைய பெருமையாக காட்டி இருக்கிறது மனசுல நினைக்க முடியாது பண்றது. அந்த மாதிரியா கண் படைச்சதுக்கு பிறகு பெருமாள் செய்ய வேண்டாமா? அதுவும் சாதாரண பெருமாள் இல்லை, சொந்த பெருமாள் திவ்ய பெருமாள் இருக்கு. இது எல்லாத்தையும் மறந்துட்டு அதே காரியம் தான் சரி. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ காரியங்கள் வரல. அங்கங்க ஓடுவா. அத்தனை பேரும் அங்க வர நிறைய பேர் இங்க வரல. கும்பிட்டாட்டுலாம் அன்னைக்கு பேர் வரல. அவளை இங்க போறா. எனக்கு என்னன்னா வருத்தம் தான். இவ்வளவு தூரம் பெருமாள் இருக்கா, இங்க மோசம் இருக்கு. எல்லா இடமா இருந்தா போக முடியாது. நமக்கு வருத்த சேகி லட்சுமி அழகு எப்படிப்பட்ட அத்தியுதமான அழகு. நான் அடிக்கடி சொல்றேன். விபரீதசையோ பஷ்யன் ஔத்பத்திக்கும் கடனாத்புதம் நரந்த ஹரிம் திருஷ்டுவா ஏகேகம் சமுஜ்ஜே ஜன இதிகில சிதாட்சேதன்யாயன சங்கமிதாங்ககம் ஸ்புடசட பாகம்ஷ்டம் ரகேந்திரம் உபாத்மே. ஒரு பையன் பழங்கால பையன் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். அங்க பக்கத்துல கிராமங்கள் இருக்கு. அங்க மிராஜ்தாரில் நிறைய பேர் இருக்கா. இவனுக்கு கல்யாணம் ஆக வேண்டிய வயசு. இவன் என்ன பண்றான், அந்த ஒரு சமயம் காலேஜ் ஒரு 5-6 மாசம் இருக்கு. காலேஜ் முடியிருக்கு, படிப்பு முடியிருக்கு. இவன் எப்படி என்ன பண்ணா அந்த கிராமத்துக்காக போய் பார்க்கலான்னு போனான். போனா அங்க ஒரு மிராஜ்தார், அவனுடைய பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. இந்த பையன் குழந்தை சரியா இருந்தது. செய்வாட்டு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி வேட்டாத்துக்கு போறான். அந்த பொண்ணு என்ன பிடித்து பால் இந்த பள்ளி பாத்துல பால் கொண்டு பச்சை கேட்டு அந்த பால் சாப்பிட்டாங்க. நான் கூட பால் சாப்பிட்டு இருக்கேன். நான் ஹாஸ்டல் சாப்பிட்றேன்னு இல்லையா, இவன் கூட பால் கடிச்சிடலாம். இந்த இவ்வளவு டேஸ்டி அந்த பால் இருந்ததே இல்லை. என்ன அபூர்வமா இருக்கு, இவ்வளவு டேஸ்டா இருக்கு. அது பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, சீனாக்கெல்லாம் பொடி பண்ணி போட்டுக்கிறது. அதனால ஒரு சீனா நான் சின்னக்கு சாப்பிட்றது உண்டு. ஆனா எனக்கு ஹாஸ்டல் இருக்கிறதுனால எனக்கு ஷோபே இருக்கணும். பால் வாங்கி அப்படியே அடுத்து வச்சுருவேன். அப்புறம் புத்தகம் படிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் 11 மணிக்கு எடுத்து அந்த பால் கொஞ்சம் ஆறி சுத்தமா இருக்கும், அது சாப்பிடுவேன். அப்புறம் வாய் தந்துட்டுனா ஒரு கல்கண்டு 2 வாயில் போட்டுவேன். இது 2 சேர்த்து நான் சாப்பிட்டது இல்லை. இது சேர்த்து சாப்பிட்டா இவ்வளவு ருச்சி பத்திரமா இருக்கு பார்த்தியா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 6 மாசம் இருந்தது இல்லையா, அப்போ வெறும் பாலை கண்டாலும் எனக்கு அலர்ஜி, வெறும் சர்க்கரை கல்கண்டை கண்டாலும் அலர்ஜி. புரியுதா? இந்த உதாரணம்
இந்த உதாரணம் புரிஞ்சாதான் இப்ப சொல்ல போற விஷயம் புரியும். நிருசிம்மன் அவதரிப்பதற்கு முன்னாடி ஜனங்கள் எல்லாரும் மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், மிருகாவதாரங்க. இந்த மிருகாவதாரத்தையும் ஈடுபட்டிருந்தார். அப்புறம் கிருஷ்ணன் ராமன் தான் நராவதாரம், இதில் ஈடுபட்டிருந்தார். இந்த பொண்ணு பால் முன்னாடி வெறும் பாலை சாட்டினா, வெறும் சர்க்கரை சாட்டினா. இப்ப இந்த பொண்ணு பால், சர்க்கரை போட்டு பால் கொடுத்தாட்டு சர்க்கரையும் கண்டாடுறீங்களே. அதே போல இந்த நிருசிம்மன் அவதரிச்சாட்டு இவனை சேவிச்சாட்டு பட்டன் ராஜன் பொறுத்தாளுடைய குமார் ஜனங்களுக்கு தான் வெறும் நராவதாரத்தை கண்டாலும் பிடிக்கல, ஒரு மிருகாவதாரத்தை கண்டாலும் பிடிக்கலை. நரஹரிதோ பஷ்யன் ஔத்பத்திக்கும் கட்டணார்த்தம். நிருசிம்மனுடைய வைபவத்தை எவ்வளவு எந்த பெருமாளா இருந்தாலும் வைபவத்தை சொன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இருந்தாலும் எல்லாரும் ஒப்பிடுதான் அவதாரம் இந்த நிருசிம்ம அவதாரத்தினுடைய அழகு. எங்க பாருங்க ஒரு நிருசிம்மனுடைய பிம்பம் இல்லாத கோவிலே கிடையாது. அவ எவ்வளவுதான் நிருசிம்மனுடைய வேடம் இருந்தாலும் அவ ஏதாவது கோவில் கட்டினாலும் நிருசிம்ம பிம்பம் இல்லாத கோவில் கிடையாது. கண்ணன் இருக்கணும் நிர்பந்தம் இல்லை, ராமன் இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. அவருக்கு தெற்கு பக்கம் கோபுரத்தும் தெற்கு பக்கம் நிருசிம்மனுடைய இடம். அந்த மாதிரியா இட்டிக்கல நரஹரிதோ பஷ்யன் ஔத்பத்தியும் கட்டணார்த்தம். நரன் கலந்து சிங்கம்னா கழுத்துக்கு மேல சிம்மம், கழுத்துக்கு கீழே மனுஷன் ராஜன் ஒட்ட வச்சாப்புல. இது ஔத்பத்தியம் நைசர்கிகமாக ஏற்பட்டது. அந்த நிருசிம்மனுக்கு இருக்கிற அழகு ரங்கநாதனையே கிடையாது பட்டர். எந்த ஒரு கல்யாணத்துக்கு ஆண்டாள் கல்யாணத்தையோ ஆண்டாள் கண்ணன் நிருசிம்மனை தான் பாவிக்கிறார், சீத்தையும் பாவிக்கிறார், ருக்மிணியும் காலே நிருசிம்மன்னு கூப்பிடுறார். எல்லா பெண்களும் பிரசித்தமான பௌராணிகமான பெண்கள் அவ அத்தனை பேரும் எந்த பெருமாளா இருந்தாலும் அவள் நிருசிம்மனா தான் கண்டு செய்கிறார். ஆழ்வார் ஆச்சாரியர் எல்லாருமே போர்த்தார்கள் நம்மளோட செய்கிறார். சேவை கொண்டு போனாலும் அங்கேயும் நிருசிம்மனா தான் இருக்கார். மகா வைகுந்தம் காண்ப ஆம்சேர் நரசிங்கதாரி ஒரு ஆகம் வள்ளுகிறார் பொருந்தார் உரை மகா வைகுண்டம். நிருசிம்ம சம்மாரம் பண்ணணும்னு வசிக்கிறதான ஸ்ரீவைகுண்டம் சொல்றாரு இல்லையா. சுவாமி தேசம் ஜெயத்தி ஆசிரியா பிரபாவான் சீத்தியா பரமபியோகம் பாஸ்கர் அங்க ராமலட்சுமி சீட்டா இருக்கான்னு சொல்றாரு. இது பண்றது இது இந்த ரகுவீர் கஜ்ஜம். ரகுவீர் கஜ்ஜத்துடைய ஆரம்ப ஸ்லோகத்தை ராமன் பக்தி ஸ்லோகத்தை மட்டும்தாங்க முதல் ஸ்லோகம் ராமன் பக்தி எடுக்கணும் சொல்றாரு. அது அதை கொண்டு பிரமாணம் வச்சுக்கூடாது. இது எந்த கிரந்தமும் இல்லை. தனிப்பட்ட முறையில் அபிப்பிராயத்தை கேட்கிற போது நிருசிம்மனுக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட வசந்த நிருசிம்மன் எடுத்திருக்காரு. அந்த மடத்துல இருந்து கண்ணன் எடுத்திருக்காரு. ரொம்ப வசந்த குரல். அதனால இவருடைய நினைவுதான் வாழ்ந்ததா சுவாமி தேசியம் நமக்கு மற்ற ஆச்சாரங்களை பத்தி விடாது. இங்க சின்ன ஒரு கதை சொல்லு. இந்த சுவாமி தேசியம் நான் வேற எந்த தெய்வத்துக்கிட்டே இல்லை, எந்த பெருமாள்கிட்டயுமே போக மாட்டேன்றது. இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். நான் அர்த்தத்தை சொல்லி விடுறேன். அது ஒரு ஸ்லோகத்தை நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். நான் எந்த தெய்வத்துக்கிட்டே நான் போக மாட்டேன். எதுக்காக போய் பெருமாள்கிட்ட போகணும்? என்னை காப்பாற்றுன்னு பிரார்த்தி தானே. காப்பாற்றுறது நீ இருக்க. நீ என்னை காப்பாற்றுறதுக்கு நான் இன்னொரு பெருமாள்கிட்ட போகணும். நீ என்னை காப்பாற்ற முடியாது கைவிட்ட, அப்போ நான் இன்னொருகிட்ட போக மாட்டேன். ஏன்னா நீ கைவிட்ட கேஸை காப்பாற்ற அவளால முடியாது. ஒரு ஊர்ல பெருசு பிரசுத்தமா 2 டாக்டர் மொத்தம் புதுசா அந்த ஊருக்கு தான் குழந்தைங்க ஒன்றும் செய்யல. எந்த டாக்டர் போறான்னு கேட்டா ஒருத்தர் சொன்ன நிறைய 200 டாக்டர் இருக்கா. 2 டாக்டர் ரொம்ப பிரசித்தாள். அதுல ஒரு டாக்டர் மற்ற டாக்டர்லாம் கைவிட்ட கேஸ் எல்லாம் காப்பாற்றுவாரு. இன்னொரு டாக்டர் இருக்காரு, இந்த டாக்டர் கைவிட்ட கேஸ் அவர் காப்பாற்ற கொடுக்காரு. இப்ப முதல் கேள்வி சொல்லிச்சு ஊர்ல இருக்க எல்லா டாக்டரையும் எடுத்து கம்பேர் பண்ணி இவரை சொன்னார் இல்லையா. 200 டாக்டர் இருக்கா, 199 பேரையும் 198 பேரையும் எடுத்து கம்பேர் பண்ணி சொன்னார். கடைசியில் பேர் இல்லையா, அவர் இவரை காட்டிலும் வியாபகர். அவரை கம்பேர் பண்ணி ஒருத்தர் தான் என்ன மேற்கா அடிபட்டு போச்சு அப்படின்னு சொன்னது. அதே போல மற்ற தெய்வத்தை காப்பாற்ற சக்தியே கிடையாது. ரக்ஷகன்னு சொன்ன ரக்ஷக சதுர்த்தாந்தே வேதாந்தே கீதை சேஃபத நாராயணத்தோ ரக்ஷகனே கிடையாது. இது எல்லாருக்கும் மனசுல போடணும். இங்க உபன்யாசம் உடனே பிள்ளையார் ஒழுங்கு போடும். சரணாதி கொண்டு அதே மாதிரி பிள்ளையார் ஒழுங்கு போயிட்டு இருக்காங்க எல்லா சம்பிரதாயத்தையுமே. அந்த மாதிரி ஊறி போயிருக்காங்க. என்ன லாபம்? ஒரு பிள்ளையார் பிரதர்ஷனம் பண்ணாதான் கிடையாது. நம்ம பெரிய அக்னோத்திரம் ராமானுஜ சுவாமி இருந்தது. அந்த பையன்கிட்ட பிள்ளையார் போகாதுன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு பையன் கொடுத்து